வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பணிபுரியக்கூடிய அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு அரசு தரப்பில் வழங்குகின்ற அறிவிப்புகளையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் அவர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் அதற்கான புதிய உத்தரவுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் விலக்கு புதிய தீர்மானம் 7 முக்கிய தகவல். 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ற்கு முன்பிலிருந்து பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்களிக்க மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2010 ஆகஸ்ட் 23ற்கு முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்களிக்கும் தனி தீர்மானத்தை இன்று சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, பாமக, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தங்களது ஆதரவை தெரிவித்தன. இதையடுத்து ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரிய தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்த தீர்மானத்தினுடைய விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தில் 23/8/2010 தேதியிட்ட அறிவிக்கையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்யப்படுவதற்குரிய ஒரு தகுதியான ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பல ஆண்டுகாலமாக, குறிப்பாக 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித இடையூறுமின்றி தங்களது பணிகளை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009இல் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டுமென்று 1/9/2025 நாளிட்ட உரிமையியல் மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டிருந்தது. மேற்கண்ட உத்தரவினால் தமிழ்நாட்டில் சுமார் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணி இழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சாய்வு மனுவில் மீதான 29/5/2026 நாளிட்ட தீர்ப்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் 31/8/2026ற்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டுமென உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் பின்வரும் தீர்மானம் முன்மொழியப்படுகிறது. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010ற்கு முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேர்வில் இருந்து முழுமையாக மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதற்கு ஏற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009இன் பிரிவு 23இல் உரிய சட்டத்திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010ற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் வழியாக இது தொடர்பான தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டுமென்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.